மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நெல்லிக்காய் இதை பத்தி நிறைய டவுட் கேக்குறீங்க. மேம், நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிக்கலாமா, இல்ல தினமும் ஒரு முழு நெல்லிக்காய் அப்படியே சாப்பிடலாமா? இதுல எந்த நெல்லிக்காய் மேம் சிறந்தது? இப்போ மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது, சைஸும் பெருசு பெருசா வருது. மலை நெல்லிக்காய் நல்லதா, இல்ல சிறு நெல்லி நல்லதா? இதுல எப்படி சாப்பிடலாம்? இல்ல நெல்லிக்காய் பவுடராவே கிடைக்குதுங்க, அப்படி சாப்பிடலாமா? உலர்ந்த நெல்லிக்காய் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை சாப்பிடலாமா? இதுல இன்னொருத்தர் கேட்டாரு, இந்த நெல்லிக்காயை மார்க்கெட்ல பாக்குறேங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப்ல எல்லாம் நான் பாக்குறேன், சர்க்கரை போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, இதை நான் சாப்பிடலாமா? குழந்தைகளுக்கு எல்லாம் இதை குடுக்கலாம், வாங்கிட்டு போங்க அப்படின்னு கடையில சொன்னாங்க. பட் அது நான் சாப்பிட்டு பார்த்தா ஸ்வீட்டா இருக்கு. அப்ப நெல்லிக்காயோட தன்மையா அதுல தெரியலையே. ஸ்வீட்டா, ரொம்ப ஸ்வீட் குழந்தைங்க சாப்பிட்றாங்க தான் நம்ம ஆல்டர்னேட்டிவா ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுல இந்த சர்க்கரை பாகுல போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்களே, இதை சாப்பிடலாமா? இது சத்தா இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், முக்கியமா நெல்லிக்காய் தேனூறு இதை பத்தியும் நிறைய கேள்விகள் இருக்கு. நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது பொதுவாக இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு. விட்டமின்ஸ் எல்லாமே இதுல நிறைஞ்சிருக்கிறது. அதிகமான இரும்பு சத்து, நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்திருப்போம், அதாவது காலம் காலமாக நெல்லிக்காய்க்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தனி இடமே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஆயுளை கூட்டுவதற்கும் ஒரு காயகற்ப ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காய் தான். சரிங்க, டெய்லி நான் நெல்லிக்காய் சாப்பிட்டா என்னென்ன உடல்ல எனக்கு நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமா என்னன்னா, நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு சளி சைனசைட்டிஸ் பிரச்சனை வேற வந்துருதுன்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது, முழு நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது காலை நேரத்துல. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய துவர்ப்பு கசப்பு சார்ந்த ஒரு இனிப்பு சுவை என்ன செய்யுதுன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் இருந்தா, உள்ள ஏதாவது செல்கள்ல அழற்சி இருந்தா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு நெல்லிக்காய் மிக சிறந்ததாக பயன்படுது. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, இது நெல்லிக்காய் நல்லா ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்காம நல்லா மிக்சியில அரைச்சிட்டு அந்த சாறை அப்படியே நம்ம குடிச்சாதான் அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். தினமும் காலையில இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த நெல்லிக்காயோட நம்ம வேறு என்ன சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னா, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேரட்டோ இல்ல ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டோ சேர்த்து நம்ம குடிக்கலாம். இல்ல வெண்பூசணியும் நெல்லிக்காயும் சேர்த்து நம்ம குடிச்சாலும் உடல் எடை குறையறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் பவுடர், நெல்லிக்காய் பொடி, உலர்ந்த நெல்லி முள்ளியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதையும் நான் சொல்றேன். நெல்லிக்காய் பொடி நம்ம இருக்கு இல்லையா, இதை நம்ம வாங்கிட்டு இது டெய்லி நம்ம காயகற்ப முறைப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெல்லிக்காய் சாறு எடுத்து வச்சுட்டு அதுலயே இந்த நெல்லிக்காய் பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னன்னா, நெல்லிக்காய் சாறு எடுத்து அதுலயே நெல்லிக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதனோட பலன் நமக்கு 2 மடங்காக அதிகரிக்குது. ஸோ நெல்லிக்காய் உள்ள இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டு சாறு எடுத்து நெல்லிக்காய் பவுடர்ல அந்த சாறு விட்டு கலந்து வெயில்ல வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 முறை நெல்லிக்காய் பவுடரை நெல்லிக்காய் சாறு விட்டே பாவனை செய்து நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். பெஸ்ட் லிவர் டீடாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காயை சொல்லலாம். அப்ப லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதற்கு நமக்கு நெல்லிக்காய் பயன்படுது. அதே மாதிரி இந்த நெல்லிக்காயை இப்ப பாவனை செய்து நம்ம பயன்படுத்துறோம்னா உடல்ல அந்த ஹேர் ஃபால், நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல இளநரை பிரச்சனை இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கும் இந்த மாதிரி நெல்லிக்காயை அந்த சாறு விட்டே பாவனை செய்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக நெல்லிக்காய் தேனூரல் சாப்பிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நெல்லிக்காய் தேனூரல் அப்படின்னு சொல்றது, எந்த ஒரு மூலிகையுமே தேன்ல போட்டா கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். தேனோட மருத்துவ குணங்கள் அந்த மூலிகையில சேர்ந்திருக்கும். அந்த மாதிரிதான் நெல்லிக்காயை பதப்படுத்தி நம்ம தேன்ல போட்டு தினமும் ஒன்று அது தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்ப அந்த மாதிரி தேன்லயும் மிகுந்த மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம நெல்லிக்காயை தேனூரலாக பயன்படுத்திக்கலாம்.
இல்ல இதுல வந்து ஒயிட் சுகர் போட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி இருக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலோ குழந்தைகளாக இருந்தாலோ அதிகமான இனிப்பு ஒயிட் சுகர் போட்டு நெல்லிக்காய் பதப்படுத்தி இருந்தா அதை அவாய்ட் பண்ணிட்டு இதற்கு மாற்றாக நம்ம சொன்ன மாதிரி நெல்லிக்காய் தேனூரலோ இல்ல நெல்லிக்காய் வந்து வற்றல் நல்லா கருப்பு நிறத்துல காய்ந்த நெல்லிக்காய் வந்து இருக்கும், நெல்லி முள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த நெல்லி முள்ளியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இரவே இதை வந்து தண்ணியில போட்டு ஊற வச்சிடணும். காலையில நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து நல்லா மிக்சியில அரைச்சி லேசா வெது வெதுப்பான தண்ணீர் விட்டு மிக்சியில அரைச்சி இதை வந்து அப்படியே குடிச்சிக்கிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நெல்லிக்காயோட முழு பலன்கள் நமக்கு கிடைக்குது. சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நெல்லிக்காய் லேகியம் இல்லைன்னா மலைநெல்லி லேகியம் அப்படின்ற மருந்து கிடைக்குது. ஸோ இந்த மலைநெல்லி லேகியத்தை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். குழந்தைகளுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு இல்ல ரத்த சோகை பிரச்சனை இருக்கு, இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு நெல்லிக்காய் லேகியம் பயன்படுது. இது தினமும் 1 ஸ்பூன் 5 கிராம் அளவுக்கு குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்த நம்ம உடல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி நெல்லிக்காயை வந்து உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். நெல்லிக்காய் வந்து துவையல் மாதிரியோ இல்லை நெல்லிக்காய் சாறு எடுத்து ரசம் வைத்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் பொடி இரவு மட்டும் தண்ணீர்ல கலந்து குடிக்கும் போதும் மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாகுது. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் நிறைய வகைகள்ல நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பொதுவாக நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு காயகருப்பு முறை. இதை தாண்டி பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் இந்த நெல்லிக்காய்ன்னு சொல்லலாம். வெந்தய பொடி நிறைய பேர் சாப்பிடுவீங்க, இதனோட நெல்லிக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து காலையில ஒரு ஸ்பூன் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது சுகர் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், கண் பார்வையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நெல்லிக்காய் பவுடரை நம்ம வந்து நெய்யில் கலந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். முக்கியமாக இதுல நெல்லிக்காய் நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. எக்ஸலண்டான ஒரு மெடிசன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இது பல வருஷமாக நம்ம தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எதற்காக பயன்படுத்த போறோம், இதுக்கு என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவைன்னா நெல்லிக்காய் சாறு, நெல்லிக்காய் உள்ள இருக்கக்கூடிய கொட்டையோடைய நசுக்கி சாறு எடுத்து வச்சிடணும். இதனோட கற்றாழை சாறு, கரும்பு சாறு, இதையும் கரும்பு சாறு நம்ம எடுத்து வச்சிடணும். இதனோட சேர்க்கக்கூடிய மூலிகைகள்னு பார்த்தோம்னா சீந்தில், பூனைக்காளி விதைகள், நிலப்பனங்கிழங்கு பொடி, இதனோட கிச்சிலி கிழங்கு பொடி, நற்சீரகம், அதாவது சீரகத்துல நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதனோட வந்து ஓமம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே பொடியாக எடுத்து வச்சுட்டு இந்த சாறுல கலந்து இது எல்லாமே எடுத்து நெய்யில கலந்து நம்ம மருந்தாக செய்ய போறோம். இது வந்து ஸ்பெஷலா இருக்கும். ஸோ ஸ்பெஷல் மெடிசன் ஃபார் ஆட்டிசம், அதாவது நமக்கு ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சரியா பேச்சு வரலன்னு சொல்ற குழந்தைகளுக்கு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு கை கால்கள்ல உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல், அதிகமான சுகர் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உடல் எப்போதுமே சோர்வாக இருக்கு அப்படின்னாலும் இந்த நெய் காலை தினமும் 10 ml அளவுக்கு குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சோர்வு சார்ந்த பிரச்சனைகள் குணமாகுது. ஸோ இந்த பதிவில் நிறைய பேர் கேட்ட விஷயங்கள், நெல்லிக்காயை வேறு எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், இன்னும் நிறைய இருக்கு. சித்த மருத்துவத்துல நெல்லிக்காய் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. சித்தர்கள் நெல்லிக்காயை வைத்து புற்றுநோய் வரைக்கும் மருந்துகள் சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்கு. மீண்டும் இன்னொரு பதிவிலும் நெல்லிக்காயோட பலன்களும் எப்படிலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம்ன்றத பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.